வேட்டைக்காரனை பார்த்தா காட்டில் இருக்கிற எல்லா சேவனும் பயப்படுதே, அந்த பயம் வேட்டைக்காரனை பார்த்தா அவன் கையில் இருக்கிற வேட்டை நாயை பார்த்து. அப்படி ஒரு வசமான வேட்டை நாய் கொம்பையாகிட்ட உண்டு, கிடாரி. அம்மா உள்ள கூட்டு போ, உள்ள கூட்டு போ. அவளுக்கு இருக்க கண்ணா வந்து போச்சு. எப்படி நடந்தாலும் தெரியல. அம்மா போய் பாத்துக்கோ போ. எத்தனை பேர் உள்ள இருக்காங்க தெரியலண்ணே. பெருசியா போட வந்தாங்க, அதான் உள்ள போறக்கே பயம். அடச்சி கிடாரி. கொம்பையாவோட உயிர் நண்பர் கோட்டூர் துரையோட ஒரே மகன்தான் கிடாரி. தாயில்லா பிள்ளையான கிடாரி கோட்டூர் துரை செத்ததுக்கப்புறம் அனாதையாக நின்னான். அப்போது கிடாரிக்கு ஒரே ஆதரவாக இருந்தது கொம்பையாவோட சம்சாரம்தான். நீயும் என் பிள்ளைதான்ப்பா, சாப்பிடு. கிடாரிய மகனா அந்த அம்மா ஏற்றுக்குச்சு. அந்த பாசத்துக்கான விசுவாசத்தை கொம்பையா கிட்ட கிடாரி காமிச்சான். அம்மா நீங்கள் ஏமா இருக்கிறீங்க? டோன்ட் வரிம்மா, எல்லாம் சும்மா ஐவாசு. எல்லாம் விசாரிச்சாச்சு, நல்லா தான் இருக்காங்களாம். அந்த டிஎஸ்பி ஒரு கோமாளி பைய, அவன் தொல்லை தாங்க முடியாமல் தான் வந்திருக்காம்மா, வேற ஒன்றும் இல்லை. இப்போ உண்மையை சொல்ல முடியுமா முடியாதாம்மா? உங்கள்கிட்டலாம் கெஞ்சிக்கிட்டு இருக்க முடியுமா? சார், இன்வெஸ்டிகேஷன் கோயிங் ஆன் சார். யோ தேடுங்கய்யா. சார் சரிங்க சார். போலீஸ்காரங்களுக்கு சர்க்காரில் சம்பளம் கொடுக்குறத எங்களை மாதிரி ஆளுகளை பிடிக்கிறதுக்கு தானே. நீ கிளம்பு. சரி. மாமா, வண்டி ஸ்டார்ட் ஆகாது, கொஞ்சம் தள்ளி விட சொல்லுங்களே. பாஸ்ட் பாஸ்ட். ஏய், வண்டி ஸ்டார்ட் ஆகாம ஆகாதா? இன்னும் ஒரு செரிச்சிரும் போலயே. இந்த வண்டிக்கு மட்டும் இல்ல, உனக்கு தான் ஸ்டார்டிங் ட்ரபிள். அதான் உன்ன நைஸா நான் கட்டிட்டு வந்தேன். ஏய், வேகாத வெயில ஓத்திரியம் பண்ணிட்டு ஒழுங்கு மரியாதை ஓடி போயிரு. யோ, அப்படியே பக்கமா என்ன தள்ளிட்டு வந்துட்டு. எது தள்ளிட்டு வந்தனா? நல்ல வாய் கூடி போச்சு உனக்கு. அடிச்சன கொலக்கட்ட வந்துவீங்க, கொலக்கட்ட வந்துவீங்க. யோ, வலிக்குதியா? உனக்கு அடிக்க மட்டும் தான் தெரியும், நான் சொல்றத செய்ய முடியுமா உன்னால? என்ன நீயும் மாமாவும் தனியா தானே இருக்கீங்க. அப்புறம் என்ன, நாங்க ஆளுக்கு ஒரு துணையோட இருக்கோம். அது இல்லையா? அப்படியே மாமாவோட மூடப்படி பேசி செஞ்ச ஒப்பந்தத்துக்கு வந்துட்டீங்கன்னா? வந்துட்டோம்னா இல்ல, அதான் காலேஜ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஐ அம் a free bird. அப்படியே டக் டக் டக்னு வேலைய பார்த்தா கல்யாணம் தானே. எந்த நேரத்துல எதை பத்தி பேசிக்கிட்ட? போ, கூறு இல்லாம. எனக்கா கூறல, காலத்துல என்ன கட்டிருந்தீங்கன்னா இந்நேரம் குழு குழுன்னு ஹனிமூனுக்கு போறதை விட்டுட்டு மொட்டை வெயில பொட்டை காட்டுல அந்த யார் அடிக்கலன்ற அவரை போய் பிறகு அவர் என்ன கொமரனா? ஏய், அந்த ஆளை பத்தி சொன்னா மட்டும் உனக்கு கோவம் பொத்துக்கிட்டு வந்துருமே. இந்தா ம் என்ன என் கண்ணு முன்னாடி சாப்பிடு. படுத்தாதடி. உனக்காக தான் வாங்கிட்டு வந்தேன், இதை கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்துடாத.
பெரும்போடு போட்ட அத்தனை சண்டியர் ஏன் ஸ்டூடெண்ட் தான். சிலம்பம் குஸ்தி இதுதான் ஒரு நாள் கூட என் கதையை முடிக்க விட மாட்டேங்கிறானுங்களே. அத்தை வந்துட்டாங்க. ஏய் சவுண்டை கம்மி பண்ணு, அப்பா வந்துட்டு இருக்காரு. நீ போய் அக்கா கிட்ட காப்பி போட சொல்லு. ஏய் நீ போடாத, காரி துப்பிடுவான். இருக்கலாம், உனக்கு ஒரு நாள் காப்பி. வாங்க. ஏண்டா 3 நாள் நாக்கு செத்து போய் வந்திருப்பேன், என்ன சமைக்க சொல்லு. நீ எது சமைச்சாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும், ஏதாவது பண்ணு. அப்ப செம்பவ சமைக்க சொல்லிடுவேன். ஐயோ, நாக்கு செத்தாலும் பரவாயில்ல, அவள் சமைச்சு நான் செத்துற போகிறேன். நீ வழக்கமாக பண்ணுவேன், சேப்பில் ஒன்று மஞ்சள் ஒன்று, அதில் எதையாவது பண்ணு. அந்த பயம் இருக்கட்டும். வாயால வணக்கம் சொன்னா போதும். வணக்கம் சரோஜினி. ஓகே, வணக்கம் சரோஜினி. உங்க அப்பா பர்மிஷனோட நான் இன்னில இருந்து என் தொழிலை உங்ககிட்ட காட்ட போறேன். புரியாத பல விஷயங்களை புரிய வைக்க போறேன். என்னத்தா இது? ஒன்றும் இல்லைப்பா, கழுத கண்ணை வீங்கி கிடக்கு, ஒன்றும் இல்லைங்கிற. பூச்சி கடிச்சிருச்சு. பூச்சியா? நல்லா வீங்கி இருக்கு. ஏமா உங்களுக்கு தெரியலையா என்னாச்சு? தெரியலையே. ஏமா என்னாச்சு? ஒன்றும் இல்லத்த, பூச்சி கடிச்சிருக்கு. பாருங்க மச்சான், கண்ணை இப்படி வீங்கி கிடக்கு, ஒன்றும் இல்லைங்கிறா. பொய்யாளி 3 நாளாக கடை திறக்காம கிடக்கு, போய் கடையை தர. இல்லை, பிள்ளைக்கு கண்ணை இப்படி வீங்கி கிடக்கேன்னு. உனக்கு மகனா, எனக்கு மருமகப்பா. அது எங்க வீட்டு பிள்ளை. போய் கடையை தர. போகும்போது கதவை சாத்திட்டு போ. சொல்லுமா, என்னாச்சு? கண்ணை இப்படி வீங்கி கிடக்குது. என்னது தான் கண்ணத்துல? ஒன்றும் இல்லை மாமா. ஏய், என்னன்னு கேட்கறல? அழாதம்மா. ச்சே, என்னாச்சு உனக்கு? அம்மா, உள்ளே கூட்டு போ. வா போலாம். நம்ம காடு கரைன்னு பதுங்க போனால் அண்ணன் ஒரே இடமா பார்த்து டேரா போட்டிருப்பாப்புல. மைனி விவரம் கேட்டிருக்கோம், அதான் பதில் எப்படி கன்னத்தில் காமிச்சிருக்காரு. முதல்ல அண்ணன் அந்த வீட்டுக்கு போகாமல் இருக்க சொல்லுங்க. ஒழுக்கமையா இருக்க முடிஞ்சா இரு, இல்ல முடக்கி வச்சு தான் கஞ்சி ஊத்துறோம்னா அதுக்கு நான் தயாரு. இப்ப யார் என்ன பண்ணாங்க? கண்டவன்லாம் கிளப்பிடத்தை நம்பி இங்க வந்து தாதீங்க. ஓ யோகிதா மூணெல்லாம் தெரியுமாடா. அரச புரசல காதுக்கு வந்துச்சு, ரொம்ப போச்சுன்னு வச்சுக்கோ. அவன் சொன்னாலும் என்னதுன்னு ஏன் மேல பாய்வீங்க? என்ன என்ன ஏறி வந்தா பயந்துருமா? அப்பனுக்கு மகனுக்கு நடுவில் என்ன நாட்டம் பட்டி கிடக்கு? கண்டவளுக்காக வீட்டு பொம்பளைங்க மேலே கை நீட்டுறது என்ன பழக்கம்? ஒழுங்கு அவர் சொல்கிறத கேளுங்க, அதுதான் எல்லாத்துக்கும் நல்லது. யோ, யாரை பார்க்கணும்? யோ, சரிம்மா, நான் போய் எல்லாத்தையும் வாங்க. சரி. யோ நில்லியா. ஏய், கேட்குறாருல, சொல்ல மாட்டியா? கையெடு, கையெடுன்னு சொல்றேன்ல. அம்மா, உள்ளே போ, கதவை சாத்திக்கோங்க, போங்க. என்ன கையெடு? சரியில்லையா? வேணாயா, உசுருக்கு ஏதாச்சும் ஆயிடும். கிடாரி வேற வீட்டுல இல்ல, சொன்னா கேளியா? வாழ்ந்துட்டா என்னடா செய்வ? வா வா.
ஹலோ யாரு கிடாரியா? ஆ என்னடா ஆச்சு? என்னாச்சு? வாயை திறந்து பதில் சொல்லண்டா. வாயில் என்ன கொழுக்கட்டையா வச்சிருக்க? தான் சொல்ல. ஏய், நீ நினைக்கிற மாதிரி ஆளு நான் இல்லடா. நான் ரொம்ப சாஃப்டானவன்டா. பயப்படாம விஷயத்தை சொல்ற விளக்கண்ண. இந்த கிழவனோட அட என்னப்பா ஆள் ஆளுக்கு வந்துக்கிட்டு நான் என்ன அவனை அடிக்கவா போறேன்? ஏய், நீ இப்போ வாயை திறந்து சொல்ல போறியா இல்லையா? நான் இருந்தாலே பேச மாட்டான். அவர் வேற வந்துட்டாரு. இனிமே அங்கே பேச என்னாச்சு? இது ஒன்றும் இல்லை, புலிக்குத்தி என்ன பேசினாப்புல, எஸ்என் காலை மில்ல ஏதோ பஞ்சாயத்தான் முடிச்சுட்டு உங்களை பார்க்க வரேன்னு சொன்னாப்புல. அங்கே என்னப்பா பஞ்சாயத்து? எஸ்என் காலமில் விலைக்கு வர்றதா ஒரு பேச்சு. உரிமை எனக்கு தானே மகளிக்கிறான். உடமையை பார்த்துக்கிட்டது நான் தானேன்னு மருமகன் மல்லு கட்டிக்கிட்டு நிற்கிறாப்புல. ஆஹா, நடுவில் மத்தியஸ்தம் பண்ண இந்த புலிக்குத்தி நமக்கு ஆகாத வீட்டு விஷயங்கிறதுனால நான் இதை உங்ககிட்ட சொல்லலை. அதுக்குன்னு அப்படியே விட்டுற முடியுமா? அப்பா பேச்சுக்கு என்ன எதிர் பேச்சு? அப்பா அது முன்னே நமக்கு ஆகாதடா, சும்மா மூடிட்டு இருந்தா போதும். ஏற்கனவே நம்ம பேரை சொல்லி பஞ்சாயத்து பண்ணி தெரிஞ்சாங்க. இப்போ உள்ளூருக்குள்ளேயும் வந்தாச்சு. நாளைக்கு நடு வீட்டுக்குள்ளேயும் வருவான். பா சொல்லுவீங்கப்பா, புலிகுத்தி மச்சான் நமக்கு நெருக்கம் வேற. சும்மா தேவையில்லாம அவர்கிட்ட பேசி உரண்டு எழுத்து மேட்டை தட்டி நேராக்கலான்னு பார்க்குறேன். போகவா வேணாமா? சாரி வலிக்குதா? சரியா? ஆடி நீ சரியான மிருகம்யா. ஏ மிருகம் சிங்கம்னு சொல்லு, அப்போ புலின்னு சொல்லு. சொல்லுங்கிறல, சிங்கமா புலியா? சும்மா இரியா. ஏய் கேட்குறேன்ல, சிங்கமா புலியா? விடியா. சிங்கமா புலியா? ஏய் யாரு? ஏதோ சிங்கம்னு போய் திறக்கிறது. புடி
பாரு பூரி உங்ககிட்ட ஆள் இருக்கீங்களா இல்லையா? ஏமா பட்டு நின்று 3 மாசம் ஆச்சு. கடையில் சாமான் வாங்கினா கடனை தரணும்னு நினைப்பே இல்லையா? நீங்க வாட்டுக்கு இருக்கீங்க. அவர் இல்ல, அவர் வரட்டும், அவங்க வந்தது உங்களை பார்க்க சொல்றேன். இப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, ஆனா ஆள் வர்றதில்ல. வீட்டுக்கு வந்தா பட்ட பகல உள்தாப்பா போட்டிருக்கீங்க. நான் யார்கிட்ட போய் நிக்கணும்? அவர் வந்தது நிச்சயமா பார்க்க சொல்றேன். ஆமா, வாங்கின உடனுக்கு இப்படி அலைஞ்சிக்கிட்டு இருந்தா நான் எப்படி வியாபாரம் பார்க்கறது? நான் என்ன நோட்டை அடிச்சுக்கிட்டு இருக்கேன்? முதல் கடனை கொடுக்குற வழியை பாருமா. எங்களுக்கு 1008 வேலை இருக்குமா. உன் வீட்டுக்காரர் வந்து வர சொல்லுமா. கடனை கொடுத்துட்டு கண்ட கருமத்தையும் பார்க்க வேண்டியிருக்கு. முதல்ல இந்த காசை கொடுத்தல, கண்ட நேரத்துலையும் கண்டேன் வந்துக்கிட்டு. என்ன அது புது பழக்கம்? புதுசா நோட்டை நீட்டுற? முதல்ல காசை வாங்குடி. காசு பெருத்தா கம்மாயில போய் வீசு, என்கிட்ட எரியாத. வேண்டி உன்னை எப்படி தொங்கிட்டு இருக்க சொல்றியா? அசலாத்தி பண்ணாம காசை வாங்குடி. உள்ளவையா என்ன பணத்துக்காக உன் கூட பழகிறவா நினைச்சியா? ஊரை கூட்டியா? ஆமாயா, நீ சூரங்கிறத என்கிட்ட மட்டும் காட்டு. கிடாரி கிட்ட வா புத்தீர். ஆண்டி 1200 400 ரூபா வாங்கியிருக்கேன். ஏய் ஒரு சேர் எடுத்து போடு. சரியா. அதை குடிச்சாச்சா? குடிச்சா. அப்புறம் மணி ஒரு 300 வாங்க மாப்பிள்ள. மணி 350. 300. மாறி ஒரு 600. ஆறுமுகம் 800. அதில் 300 வாங்கியிருக்கிறேன். 500. யாரு 500? கணேஷா ஐயா, மாப்பிள்ளை டீ வாங்கிட்டு வா. சரிங்கய்யா. மாப்பிள்ளை நீங்களும் உள்ளே போய் உட்காருங்க. 500 அதான் மிச்சம் வைப்பேன். அடுத்து கறிக்கடை முருகேசன் கறிக்கடை ஒரு 1500. 1500. அவ்வளோதான். வாரத்துக்கு ஒன்றா தானே சந்தை. பாண்டியை எங்கேக்காவை கற்றுட்ருக்கேன். அவனை சைக்கிள் ஸ்டாண்டுக்கு போச்சுடுங்க. சரி, பாண்டி இங்கே இருக்கட்டும், அவனுக்கு வேற சொல்லி கிடக்கு. பாண்டியை சைக்கிள் ஸ்டாண்டுக்கு போச்சுடுங்க. அதான் சொல்கிறேன்ல, அவன் இங்கே இருக்கட்டும்னே. டே பாண்டி, நீ சைக்கிள் ஸ்டாண்டுக்கு போட. ஏய், அதான் சொல்லிட்டு இருக்கேன்ல, பெரிய அடியாரம் பண்ணுற. ரொம்ப கோவமாக தான் போனானா? எங்கே போகிறேன்னு சொன்னானடா? எல்லா இடமும் தேடி பார்த்தாச்சு, ஆள் எங்கே போனாருன்னு தெரில. வாடா மச்சான். மச்சான் பேசுறேன் மச்சான். மச்சான் வெளிய வாடா. மச்சான் டேய், இப்போ எதுக்கு இப்படி தள்ளிட்டு வர்றீங்க? சார் ஏன் அடிச்ச? எதுக்கு அடிச்சம்டா? டேய் தெம்மாடி பல. எதுக்கு அடிச்ச? அவத்த பல. டேய், டேய், நீ எதுக்கு வர கெஞ்சற? எதுக்கு அடிச்ச? சோறு திரி பல. அப்ப அவனை புடிச்சு கொஞ்சம் சொல்றீங்களா? எதுக்கு அடிச்ச? என்னப்பா? மாமா, உங்களுக்கு புரியாத மாமா, விடுங்க. எதுக்கு அடிச்ச? பாத்தீங்களா? தெம்மாடி பல. சோறு பேசட்டுமா? பேசட்டுமா? அப்பா, என்ன பேசுறீங்க? சொல்லுங்க. நீ கொம்பையா பண்ணி மயங்கற தவிர்த்து உனக்கு என்னடா தகுதி இருக்கு? அப்ப அவன் தான் உங்களுக்கு புள்ளா நான் டவுட் வாங்குனேன். இல்ல ஆமாடா, நல்லா கேட்டுக்கடா. டேய் 10 பிள்ளை இருந்தாலும் திறமையான பிள்ளை தான பிள்ளை. எனக்கு கிடாரி தான முக்கியம். விடுமா, நீ தானே பாத்துக்கிட்டு இருக்க. இவள மாதிரி என்ன பொட்டி சாரி சொல்றாரு. என்ன பேசுறாரு பாத்தியாமா? பாத்தியாமா? பொறுக்கி பிள்ளை. டேய் தெம்மாடி பல. வாங்க மச்சான். என்ன பேச்சு விடுவியா? உன் மருமகனுக்கு முட்டு கொடுக்க வேண்டியதா? வாங்க. நான் ஒரு எல்லை புரிஞ்சு வச்சுக்கீங்க. எத்தனை நாளைக்கு அன்னைக்கு இருந்து தானமா? எப்ப பார்த்தாலும் ரெண்டாவது சொல்லி எதுக்கு மாத்தலா? இப்பதான் சாப்பிட்றியா? இந்த வந்துட்டேன். சரி சாப்பிடு சாப்பிடு. இல்லை வந்து சாப்பிட்டுக்கிறேன். சாப்பிட்டு போப்பா. அவர் எங்கேயோ கிளம்புறாரு போல. ஒரு வாயாவது சாப்பிட்டு போப்பா. அதான் வந்து சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்கிறேன்ல. ஒரு வாய் தானே. எனக்கு ஒரு வாய், உனக்கு ஒரு வாய். வண்டி எடு. அவன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான், நம்ம ஒன்று போய் பார்த்துட்டு வந்துடும். என்னாச்சு? பார்க்குறேன்.
என்னாச்சு? ஒன்றும் இல்லை இல்லை நான் வேணா நான் பார்த்துக்கிறேன், நீ போ. ஏய் பொறையாண்ணா இடங்கட்டுறன்னு சொன்னவே வண்டானத்துக்காரன், அவன் தான் ஆக்காட்டின்னு நினைக்கிறேன். பா உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே, நல்ல வேலை கிடாரி இருந்தாப்புல. கிடாரி உனக்கு தான். முதல்ல உன் சங்கில் தானே கத்தி வச்சான், அப்புறம் ஏன் அவன் இருக்கலை? ஏய் போப்பா, கழுத்தில் கத்தியை வச்சுக்கிட்டு நான் பட்டவாடு. உன் சங்கில் கத்தி வச்சவன் ஏன் இறக்காம விட்டான்? ஏய் அவன் எனக்கு தாப்பா இழுத்தான், நான் தான் திமிரி அங்கிட்டு அசைஞ்சு சமாளிச்சு. சங்கில் வச்ச கத்தி அவ்வளோ நேரம் ஏன் இறங்காமல் இருந்துச்சு? ஏய் என்ன சந்தேகப்படுறியா? உனக்கு ரொம்ப இடம் கொடுத்து தப்பா போச்சு. எப்போ பார்த்தாலும் என்னையும் நொட்ட சொல்லுவேன், இருக்கிறதும் என்கிட்டே வந்து விட்டுறது. நான் என்னமோ அயோக்கிய மாதிரி, ஊர் என்னமோ யோக்கிய மாதிரி. பா என்னப்பா அவன் பாட்டுக்கு பேசிட்டு போற, நீங்களும் பார்த்துட்டு சும்மா இருக்கீங்க. உன் சங்கில் நின்ன கத்தி அவ்வளவு நேரமா ஏன் இறங்கல? அப்பா அப்ப என்ன சந்தேகப்படுறீங்களா? அப்பா அவன் கிளப்பி விட்டா அதை நம்பி என்ன கேட்பீங்க? பா